குழந்தை குட்டிங்க எல்லாம் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து காத்துக்கிட்டு கிடக்குறோம். கடந்த 17 நாட்களாக போராடி கொண்டு வருகின்றோம். இடையில எங்க அமைச்சர் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களினுடைய இன்றைக்கு சட்டசபையிலே 17 நாட்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். பகுதி நேர ஆசிரியர்கள் 17 நாட்களாக சாப்பாட்டுக்கும் இடத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க ரொம்ப இங்க வந்து நடுத்தருல நிக்கிறோம். இந்த மழையிலயும் கூட நாங்க நடுத்தருல நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலையில செய்தி பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா வருது. அந்த செய்தி உண்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. மாண்புமிகு அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு அறிவிப்பு சரியான முறையில கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க பேட்டி கொடுக்கலான்னு காத்து இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு 15,000 2,500 ஊதியமும் மே மாசம் சம்பளம் 10,000 கொடுக்கறோன்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது. நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படி ரொம்ப மன வேதனையில இருக்கிறோம். இந்த அறிவிப்பு உண்மை தன்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எக்ஸாம் அடிப்படையில நாங்க வந்து எடுக்கிறோம்னு சொல்லி நான் படிப்படியா ஊதிய உயர்வு கொடுக்கறேன் எல்லாமே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஊதிய உயர்வு படிப்படியா கொடுக்கறேன்னு சொன்னீங்க. அதுவும் இல்ல. ஒவ்வொரு முறையும் நாங்க போராட்டங்களை வந்து ரொம்ப கையில் எடுத்து இன்னைக்கு வந்து நேத்து வரைக்கும் நாங்க மகிழ்ச்சியான செய்தி சொல்றோம் கொடுக்கறோம்னு சொல்லி நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம். எங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து காத்துக்கிட்டு கிடக்குறோம். நைட் எல்லாம் தூக்கமே இல்லாம இவ்வளவு நாள் 14 வருஷமாக தூக்கம் இல்லாம நாங்க இருந்தோம். இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நாங்க தூக்கம் இல்லாம சந்தோஷத்துல தூக்கம் இல்லாம இருந்து இன்னைக்கு ரொம்ப காத்து கொண்டு இருக்கிற இந்த நிலைமையில 2,500 ஊதிய உயர்வு கொடுத்து ஃபுல் டைம் கூட இல்ல, காலமுறை ஊதியம் இல்ல, சலுகையும் இல்ல, செத்தவங்களுக்கு நிவாரணமும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் இல்ல. திரும்பவும் வந்து எங்களுக்கு படிப்படியா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் எங்களுக்கு உண்மை தன்மையான்னு தெரியல. நாங்க நம்பிக்கையில தான் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு மீண்டுமா எங்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்பு கொடுப்பீங்கன்னு காத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்க வந்து இப்ப வந்து வெளியில இருக்கிறவங்களும் உள்ள இருக்கிறவங்களும் பார்த்தேன் தேர்வு வைத்தால் சிறப்பு தேர்வு வைக்க வேண்டும். அதுவும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு. ஏன்னா நாங்க வந்து 14 வருஷம் உள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவத்தில் இருக்கிறோம். வெளியே இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இருக்கிறவங்களும் இன்னும் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க களத்துல. தேர்வுக்கு முன்னாடியே நாங்க வந்து பணி அமர்த்தப்பட்டோம். 2012 16,549 பேர் நாங்க பணி அமர்த்தப்பட்டோம். அதுல வந்து 2,000 பேர் இறந்துட்டாங்க, 2,000 பேர் வேலை வானே போயிட்டாங்க, 1,500 பேர் செத்துட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில குறைஞ்சபட்ச கணக்கின்படி ஒரு 10,000 பேர் 11,000 பேர் தான் இருப்போம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்ன வரைக்கும் எல்லாம் 55 வயசுல 56 வயசுல 1000 பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத அந்த 10,000 ரூபாய் சம்பளத்துல குழந்தைங்க மனைவி மக்கள் எல்லாம் திருமணம் செய்து கொடுக்காம அவங்கள ஒரு வழியாக்காம அவங்களுடைய காலத்தினுடைய கொடுமை அவங்களுக்கு வயசாகி எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிற சமயத்துல ஆட்சி முடியும் காலத்துல ஆட்சி முடியும் போதாவது ஒரு அரசு கொள்கையில 110 ஏதாவது அறிவிப்பாரு, இல்ல எங்களை கால முறை ஊதியம் கொடுப்பாருன்னு சொல்லி நாங்க ரொம்ப ஏக்கத்தோட காத்துன்னு இருக்கிறோம். ஆனா இந்த சமயத்தில் இப்படி ஒரு பொய்யான தகவல் வருது. இது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கொடுத்த தகவலா என்னன்னு தெரியல. நாங்க முறைப்படி வந்து தகவலுக்காக காத்துன்னு இருக்கிறோம். காத்து கொண்ட பின்புதான் உங்களுடைய தகவல் முழுமையான அடைந்த பிற்பாடுதான் அடுத்த முயற்சிக்கு நாங்க என்ன எடுக்கிறோம்னு நாங்க வந்து தெரிவிச்சிருக்கிறோம். சார் எக்ஸாம் எழுதுனா எப்படி பண்ணாங்க? 92 நாங்க டிடிசி முடிச்சோம். எனக்கு 87 வயசு ஆகுது. தனியார் பள்ளியில வேலை செய்திருந்தேன் திணிக்க. நான் 2012 சரி அரசு வேலை கொடுக்குது, 2 ஆண்டுல நம்மளுக்கு பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை விட்டுட்டு கூட நாங்க இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியராக ஒன்னும் நான் வேலை செய்துன்னு இருக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க இன்னைக்கு சேலரி தனியார் பள்ளியில 35,000 வாங்குறாங்க. சரி நம்ம இந்த போராட்டத்தை கையெடுத்தோம்னா லாஸ்ட் நேரத்துலன்னா ஒரு பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தானே சார் நாங்க 16 நேரம் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து எக்ஸாம் எழுதுனா எங்களுக்கு இப்போ 57 வயசு ஆகுது இல்லைங்களா? என்னோட படிப்பு அப்போ ஒரு கிளாஸும் இப்போ கேட்கிற கொஸ்டினுக்கு நான் அட்டென்ட் பண்ண முடியுமா? அத யோசனை பண்ணணும் இல்லையா? அந்த நீங்க சர்டிபிகேட் கொடுத்தீங்க பாரு, நீங்க டிடிசி முடிச்சுட்டோம் ஒரு சர்டிபிகேட் எப்ப 3 வருஷத்துல முடிச்சீங்களா அவங்களும் நானும் எங்களை தூக்கி போடணும்.
எங்களை பர்மிட் பண்ணணும். அத்தனை வருஷம் முடிச்சிருக்காங்க, இத்தனை வருஷத்துல இருக்காங்க, இவங்களே முதல்ல இட்டு போய் விடணும். இல்லைன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள பர்மிட் பண்ணணும். எதுவுமே இல்லாத இப்படி சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அத கொஞ்சம் யோசனை பண்ணணும். இது இந்த வாட்டி ஆட்சி எப்படி ஆகுமோ தெரியாது, உண்மையிலே நான் சொல்றேன் நானு. ஆனா நாங்க போன வாட்டி ஆட்சிக்கு நாங்க எப்படி லோல் பட்டோம், எல்லார் காலையும் நாங்க ஊந்து வாரி உங்களுக்கு போடி எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு யார் காலையும் ஊந்தோம். நாங்க வீட்லயே குடும்பத்திலேயே நாங்க பிரச்சனை ஆச்சு எங்களுக்கு தெரியுமா. எங்க வயிற்றுச்சல் சும்மாவே விடாது எல்லாருக்குமே. என் பேர் தனபாக்கியம் சார். நம்பிக்கை ஊட்டும் தகவல்கள் சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கவே என்ன தகவல்கள் வருகிறது, என்ன அறிவிப்பு அரசு வெளியிட போகிறது என்ற ஆவலோடு காத்திருப்பு போராட்டமாக மாற்றி காத்திருந்த நிலையில் முதல்வருடைய என்ற அறிவிப்பானது எங்களுக்கு குழப்பமான ஒரு நிலையாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய மதிப்பெண் சிறப்பு மதிப்பெண் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதில் எந்த வகையில் எங்களை எடுக்கப் போகிறார்கள் என்பதை எங்களுக்குள் தேர்வு வைத்து எடுக்கப் போகிறார்களா என்ற நிலையும் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை பற்றி தகவல்களும் மேலும் ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பைத்தான் திரும்பவும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் தெளிவாக எங்கள் துறை அமைச்சர் அவர்கள் வெளியே வந்து நேர்காணலில் சொல்லும் போதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்து தான் எங்களால் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்க முடியும். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் சம்பளம் எப்பொழுதுமே கிடையாது, கடந்த 15 ஆண்டுகளாக கிடையாது. அதற்காக எங்கள் அன்பு சகோதரர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஆற்றலரசு சார் அவர்கள் 14 பகுதி நேர ஆசிரியர்களை உள்ளடக்கி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக நடைபெற்று மாண்புமிகு நீதியரசர்கள் அதற்கு தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் அதேபோன்று நிலுவைத் தொகையில் 2012 கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார்கள். அந்த மாண்புமிகு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை இந்த தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் ஒரு பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இந்த இன்னைக்கு அறிவிப்பு வெளியாக இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு தனி தேர்வு நடத்தணும், எங்களுள்ள பகுதிநேர ஆசிரியர்கள் மட்டும் தனி தேர்வு நடத்தணும்னு சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. கூடுதலா என்ன சொல்றாரு, நாங்க அரசியல் ஊழியர்கள் எல்லாருமே தான், எல்லா ஆசிரியர்களும் தான் நாங்க பாக்குறோம், எல்லாரையுமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? இல்ல சார், இவங்க எங்களை வந்ததுலேருந்து அமைச்சர் படிப்படியாக செய்கிறேனாரு. முதல்வர் வெளிநாட்டிலிருந்து வந்தோன்னு செஞ்சிருவாரு, நல்ல அறிவிப்பு வருனாரு. அப்புறம் மருத்துவமனையிலிருந்து வந்தோன்னு நல்ல அறிவிப்பு வருனாரு. அப்புறம் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான அறிவிப்பு வருனாரு. உங்களை கைவிட மாட்டோன்னு சொன்னாரு. எனக்கு மாண்பு முதல்வர் கூட என்னை அப்பா என்று அழையுங்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றான். உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நடு ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போராடும் போதெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளாக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். நடு ரோட்டில் 17 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நீங்கள் அதை சொல்லித்தான் கேட்டீர்கள், வாக்கு கேட்டீர்கள், வாக்களித்தோம். நீங்கள் ஆட்சி அதிகாரம் அரியணையில் அமர்ந்து கொண்டு இன்று ஆட்சி முடிகின்ற நிலையில் கூட அந்த பணி நிறுத்தத்தை செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று சொல்லுங்கள். இந்த முடிவுகளெல்லாம் எங்களுக்கு மிகவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் துன்பத்தை அளித்துள்ளது என்பதை தவிர வேறொன்றுமில்லை. விடியல் அரசு என்று சொன்னீர்கள், விடியலுக்காக காத்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இன்னும் விடியலே வரவில்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் நம்பியிருந்தோம், இன்னும் நம்பினோம், ஆனால் ஏமாற்றப்பட்டோம் என்பதுதான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம்.